இருந்துச்சு. புத்தரை பத்தி நம்ம அவர் கண்ட 4 காட்சிகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் வந்து புத்தகத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா என்னதான் நம்ம வந்து படிச்சாலும் கடைசி எண்ட் ஆஃப் ரிசல்ட் இந்த நமக்கு வந்து அந்த இது கூட ஆர்டர் பிரகாரம் அவர் பார்க்க ஃபர்ஸ்ட் வியூ என்ன, செகண்ட் வியூ என்ன, தேர்ட் வியூ என்ன, முதல் காட்சி, 2ஆம் காட்சி, 3ஆம் காட்சி, 4ஆம் காட்சி. 4ஆம் காட்சி தான் சொல்லும் போது 4ஆம் காட்சி வந்து ஒரு துறவி அப்படின்னா வந்து அவர் வந்து நல்ல ஒரு முகம் அப்படியே பிரகாசமா, உலகத்துல எந்த ஒரு துன்பமே இல்லாதவங்க தான் துறவிகள். துறவி வந்து உலகத்தை பத்தி எதுவுமே கவலைப்படாதவங்க. அப்படியே வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அப்படியே எதை பத்தியுமே கவலைப்படாம அப்படி ஒரு பிரகாசமான ஒரு முகத்தோட ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் தான் பார்த்தா துறவி அப்படியே ஒரு எல்லாத்தையும் எந்த அவருக்கு எந்தது இல்லை அப்படின்னும் போது இவர் மட்டும் ஏன் அப்படி இருக்காருன்னா அவர் எந்த இல்லாம உலகத்துல வந்து துன்பமா இல்லாம இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு அவரு அந்த மைண்ட் அப்படியே வந்துருச்சு புத்தருக்கும். நம்மளும் வந்து இந்த மாதிரி மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 29 வயதுல இரவோடு இரவா வீட்டை விட்டு வெளியே போறாரு. அந்த இரவோடு இரவா வீட்டை விட்டு வெளியே போறது கூட அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அதெல்லாம் அடுத்த மெட்டீரியல் தேர்ட் மெட்டீரியல் இருக்கும். ஆனா இப்ப சொன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாடு இருக்கும், புரியாத வார்த்தையா இருக்கும். பிளஸ் வந்து அதை வந்து அடுத்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் எளிமையானது புத்தர் ரியல் பெயர், அப்பா பேரு, அம்மா பேரு, மனைவி பேரு, பையன் பேரு, அவர் பிறந்த ஆண்டு, இறந்த ஆண்டு, பிறந்த இடம், இறந்த இடம், புத்தர் இறந்த இடம், குசி நகரம், பிறந்த இடம், லும்பினி கபிலாவஸ்து, புத்தரின் போதனைகள், 3 பீடகங்கள், 3 பீடகங்கள், புத்தரின் போதனைகள் 3 பீடகங்கள். என்னென்ன பீடகங்கள் அப்படின்னா வந்து சுத்த பீடகம், இணைய பீடகம். பேசும்போது கவனிக்கலாம், எதையுமே டோன்ட் சி இன்சைட் புக் வாட் எவர். ஓகே, சுத்த பீடகம், இணைய பீடகம், அபிலோம பீடகம். 3 பீடகங்கள். சுத்த பீடகம்னா என்ன, அபிலோம பீடகம்னா என்ன, இணைய பீடகம்னா என்ன அப்படின்றத அடுத்த மெட்டீரியல் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து 3 பீடகங்கள். அந்த பேரு கூட நம்ம வந்து நான் இப்ப சொல்ல முடியாது. சுத்த பீடகம், இணைய பீடகம், அபிலோம பீடகம் அப்படின்னு 3. புத்தரின் போதனைகள், புத்தரோட போதனைகள் அது எப்ப புத்தர் வந்து போதிக்கிறாரு அப்படின்னா வந்து அவரை இரவோடு இரவா வந்து 29 வயசுல வீட்டை விட்டு வெளியே போய் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா தவம் செய்வார். துறவரத்தை வந்து கரெக்டா முறையா வந்து இறைவனை தேடுவதற்கான, இறைவனை அடைவதற்கான துறவு அப்படின்றது வந்து அவன் வந்து அங்க போய் 6 ஆண்டுகள் 29 35 வயசு வரைக்கும் வந்து அவர் வந்து தவம் பண்றாரு. ஓகேவா, அவர் தான் அவரோட குரு அறக்கலாமா, இன்னொரு குரு இருக்காரு, அடுத்த சொல்லுவார். இப்போதைக்கு ஒரு குரு மட்டும் ஞாபகம். ஏன்னா இன்னொன்னு சொல்லிட்டு அப்படின்னா அது உங்களுக்கு மைண்ட் இருந்தாச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் மாதிரி. ஏன்னா ஒரு குரு, ஒரு சீடர் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, உப்பாடி, ஆனந்தா, இன்னும் 2 பேர் முக்கியமானவங்க இருக்காங்க. ஓகேவா, ஆனா வந்து ஆனந்தா அவரு ஒரு முக்கியமான சீடர். அவரெல்லாம் இன்னும் இன்டெப்தா வந்து இந்த புத்திசம் எடுத்துட்டா, புத்திசம் ஒரு நூல், ஜஸ்ட் ஒரு புக்கு. புத்த மதம் அப்படின்னு ஒரு நூலே இருக்கு. அந்த நூல்ல வந்து அந்த நூல் ஃபுல்லான கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இங்க வந்து 5 பக்கம் கொடுத்துருப்பாங்க. நம்ம 6 6வது 5 பக்கம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9th புக்ல ஒரு 7 பக்கம் கொடுத்துருப்பாங்க. புத்த சமயம், சமண சமயம் அப்படின்னு. ஏன்னா புத்த சமயம் எப்போ தோன்றுது, ஃபர்ஸ்ட் வந்து அது யாரு தோற்றிருக்கிறது, அதோட கொள்கைகள் என்ன, அப்போ அந்த புத்த சமயத்தின் தாக்கங்கள், இம்பாக்ட் தாக்கங்கள், அந்த புத்த சமயத்தினால உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, புத்த சமயம் நமக்கு என்னென்ன உண்மைகள்லாம் சொல்லுது அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஃபியூச்சர்ல. அதுல 11th 12th எடுத்துட்டு அது ஒரு 10 பக்கம் கொடுத்துருப்பாங்க. 10 பக்கம் வந்து புத்த சமயத்தை மட்டும், அது புத்தரை பத்தி ஃபுல்லா அவர் எப்படி வந்தாரு அப்படின்ற வரைக்கும். ஆனா அது வந்து ஒரு நூலே இருக்கு, புத்த சமயம் ஒரு நூலே இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏற்று புத்தர் வந்து அவரோட எல்லாமே சின்ன குழந்தையிலிருந்து பிறந்து வளர்ந்ததுல இருந்து கடைசி சாகர வரைக்கும் அவர் என்னென்ன நிகழ்வுகள் அப்படின்றது வந்து அவர் என்னென்ன பண்ணாங்க புத்தர். நான் சொல்றது வந்து சிம்பிளா தான் சொல்லிட்டு இருக்காங்க. 29 வந்து வீட்டை விட்டு எந்த வயதுல, அது கூட கேட்பாங்க, எந்த வயதுல திருமணம் பண்ணாரு, எந்த வயதுல அவர் குழந்தை பிறந்தது, அவர் எப்போ எந்த வயதுல வந்து வீட்டை விட்டு வெளியேறினாரு அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம மெட்டீரியல் இருக்கும், பிளஸ் அடுத்திருக்கோம். 29 வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்றோம். எத்தனை ஆண்டுகள் கடுதான் பண்ணாரு, 6 ஆண்டுகள். 35 வரைக்கும் அவரோட குருவோட பேரு, அவரோட சீனியரோட பேரு, பிளஸ் 35 வயதுல வந்து அவர் வந்து எங்க அப்படின்னா பீகார்ல கயா போதி மரத்தடியில புத்தர் மெய்யறிவு பெற்ற இடம். அந்த மெய்யறிவு கூட வந்து இங்க வந்து நிர்வாணம் அப்படின்னு தான் சொல்றாங்க வார்த்தை. அதெல்லாம் செகண்ட் தேர்ட் மெட்டீரியல் குரூப் பண்ணலாம். அவர் மெய்யறிவு சொல்றோம், ஆனா அதை வந்து இன்னும் இந்த வந்து நிர்வாணா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது இறைவோட மெய்யறிவு அப்படின்னு.
அதே மாதிரி இன்னும் அடுத்த இறப்பு அதுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம தெளிவா சொல்லுவோம், அடுத்து சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து அடுத்த டைம் நான் யூஸ் பண்றது அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அடுத்த ஸ்டேஜ் தெரிஞ்சு. இப்ப 20 வருஷம் நம்ம புத்திசத்தை பத்தி தெரியும், அடுத்து ஒரு 20 வருஷம் சாதாரணமா படிச்சுக்கலாம். எடுத்தவே அந்த 50 வருஷம் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் படிக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 20 வருஷம் எளிமையானது, அதை படிச்சுட்டு அடுத்த மீட்டிங் போகும்போது உங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் அடுத்தடுத்து அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அடுத்தது நான் சொல்றது கிடையாது. அதாவது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நிறைய சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு நான் சொல்ற ஒரு காரணம் வந்து அப்படியே வந்து 35 வயசுல வந்து விஞ்ஞானம் பெற்ற பின்னாடி அவர் கையா போதி மரத்தடியில ஓகே அவர் வந்து முதல்ல வந்து தன்னோட போதனைகள் கண்ட உண்மைகள் அந்த விஞ்ஞானம் பெற்ற பின்னாடி உலகத்துல மனிதன் வாழ்க்கையில எப்படி வாழணும், ஒரு மனிதன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற உண்மைகள் 4 விதமான உண்மைகள் அவர் சொல்றாரு. புத்தர் வந்து 4 விதமான உண்மைகள். உலகம் துன்பமயமானது, ஃபர்ஸ்ட் உலகம் துன்பமயமானது, துன்பத்திற்கு காரணம் ஆசை. ஒரு மனிதன் ஆசை பட்டாலே அது துன்பம் தான். ஓகே, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம். முதல் பாயிண்ட், உலகம் துன்பமயமானது ஃபர்ஸ்ட் உண்மை. உலகம்னாலே இன்பமயமானது துன்பமயமானது. ஆனா புத்தர் என்ன சொல்றா, உலகம் துன்பமயமானது, துன்பத்திற்கு காரணம் ஆசை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம். அந்த ஆசையை நீக்குவதற்காக நம்ம எண்வகையான வழிகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது அஷ்ட மார்க்கம் அட்ட மார்க்கம் சொல்லலாம். எண்வகை வழிகள், நன்னம்பிக்கை, நல்ல நம்பிக்கை, நற்செயல், நற்பேச்சு, நற்சொல், நற்சிந்தனை, நல் தியானம் அப்படின்னு சொல்லி எண்வகையான வழிகள் அந்த வந்து நம்ம கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பேச்சு, அதே மாதிரி நல் எண்ணம், நல் சிந்தனை, நல் நம்பிக்கை, நன்னடத்தை, நல்ல நடத்தை, நற்செயல், நற்பேச்சு, நற்சொல், நல் தியானம், இந்த மாதிரி பூராம எல்லாமே நல்ல 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 எண்ணங்கள் பூராமே நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சுக்கள், நல்ல செயல்கள், நல்ல நம்பிக்கை, எல்லாம் பூரா வந்து நம்ம வந்து அட்டா பின்பற்றுறாங்க. புத்திசம் எண்மையான வழிகள், அஷ்டமார்க்கம் 4 விதமான உண்மைகளை சொல்றாரு. அவர் பூரா வந்து தொகுக்கப்பட்டது 3 பீடகங்கள். என்ன மொழி அப்படின்னா பாலி மொழியில தொகுத்திருக்காங்க. பாலி மொழியில 3 பீடகங்கள் தொகுத்திருக்காங்க. அந்த பீடங்களை பத்தி அடுத்து சொல்லுவாங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு. அப்புறம் புத்தர் வந்து 35 வயசுல ஓகேவா விஞ்ஞானம் பெற்றாரு. புத்தர் இறக்கும் போது வயது 80. 35 கழிச்சா 45 ஆண்டுகள். 45 ஆண்டுகள் வட இந்தியா ஃபுல்லா மேல ஃபுல்லா சவுத்துல வந்து கொஞ்சம் வருவாங்க, புத்தர் வரல, ஆனா புத்தரோட இதுக்குள்ள வருவாங்க. ஓகேவா ஃபுல்லா நார்த் இந்தியா ஃபுல்லா புத்திசம் பூரா போய் மக்கள்கிட்ட போய் பூரா வந்து ஏன்னா நல்ல ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது எல்லா பேரும் அந்த புத்தரோட சொல்றதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அவர் சீடர்கள் மாறுறாங்க. சங்கம் புத்தரோட ஓகே எல்லா பேரும் ஒன்னாக இணைந்து புத்தரோட சீடர்கள் பூரா வந்து சங்கம். அந்த சங்கத்துல வந்து சாதாரண 2 விதமான ஓகே பிக்குகள், உபாசிகா அப்படின்னு சொல்லி 2 பேரு. பிக்குகள் அப்படின்னா புத்த துறவியை வந்து துறவிகள் பூரா பிக்குகள் அப்படியே ஃபுல்லா டெடிகேட்டட் டு புத்திசம். சாதாரண நம்ம மாதிரி துறவி ஆகாம புத்த சமயத்தை ஃபாலோ பண்ணுவோம். உபாசிகா இதெல்லாம் வந்து அடுத்த டிகிரி ஸ்டேண்ட் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிக்குகள் ஏன்னா இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டுக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து புத்த சமயம் ஏன்னா இதே புதுசுதான், புத்தரே புதுசுதான். ஏன்னா வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிக்கிறோம் வந்து எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு நாள் ஸ்ட்ராங்கா படிச்சிட்டோம்னா அடுத்து நமக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் 10%, அடுத்து 10%, அடுத்து 10%, அடுத்து 10%, 90% நாலேஜ் நம்ம வந்து உள்ள மைண்ட்ல கொண்டு வரணும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து 10 to 20% நாலேஜ் தான் நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் 20% நாலேஜ் நான் சொல்லிட்டு இருக்கேன் சப்ஜெக்ட்ல. இப்ப நம்ம நடத்துறது வந்து ஒரு 40% 10th அடுத்து ஒரு 20% 12th அதாவது குரூப் 1க்கு. ஆனா இது வந்து 80% ஒரு 70% ஃபார் குரூப் 4க்கு. குரூப் 4க்கு வந்து அவங்க உள்ள டீப்பால போக மாட்டாங்க. 10th கேட்பாங்க. 10th கேட்கும்போது இந்த கேள்விகள் கேட்கணும். போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் இது போலதான் அவங்களே ரொம்ப ஏன்னா வந்து இந்த பீடங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப எத்தனை பீடங்கள் 3 பீடங்கள் அந்த பேர் கூட வந்து நம்ம வந்து படிக்கல மேலே படிச்சுக்க மாட்டோம். பிளஸ் வந்து புத்தர் ஓகே அந்த பீடங்கள் அவரோட போதனைகள் எந்த மொழியில இருக்கு, பாலி மொழி. பிளஸ் புத்தர் தன்னோட போதனைகளை முதல்ல போய்த்த இடம் சாரநாத்துல சொல்றாரு. சாரநாத்துல இந்த நான் சொன்ன 4 உண்மைகள் என்னென்ன வழிகள்
45 ஆண்டுகள் வந்து வட இந்தியா ஃபுல்லா வந்து புத்த சமயத்தை பறக்கிறாரு. புத்த சமயம் வந்து அப்படியே போயிட்டு இருக்க காலகட்டத்துல இதே காலகட்டத்துல இன்னொரு சமயம் மகாவீரர் சமண சமயம் புத்த சமயம் மாதிரி சமண சமயம். சமண சமயத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர், வர்த்தமான மகாவீரர். அவர் யாரு? அவர் பிறந்த இடம் ஓகே குந்த கிராமம் வைசாலி. குந்த கிராமம் வைசாலி. அவர் பிறந்த ஆண்டு, அவர் இறந்த ஆண்டு, அவர் இறந்த இடம். மகாவீரர் அவர் யாரு அப்படின்னா அவரு வந்து மன்னர். புத்தர் மாதிரி அவர் ஒரு சத்திரிய குலம் மன்னர் தான். மன்னரா இருந்து அவரு வந்து புத்தர் மாதிரி வந்து துறவரம் மேற்கொள்றாரு. மேற்கொண்டு 30 வயசுல துறவரம், 29 வயசுல போறாரு, ஒரு 30 வயசுல போறாரு. போயிட்டு 12 ஆண்டுகள் கடுங்காம பண்றாரு. 42 வயதுல தான் வந்து அவருக்கு வந்து மெஞ்ஞானம் கிடைக்குது. வந்து மெஞ்ஞானம் வந்து அது வந்து கேவல ஞானம் அப்படின்னா மெஞ்ஞானம் சொல்ற வார்த்தை அங்க நிர்வாணம் சொல்லுவாங்க, இங்க கேவல ஞானம் சொல்லுவாங்க. இவர் வந்து விஞ்ஞானம் பெற்ற இடம். அது எந்த இடம் அப்படின்றது நம்ம ஆசைப்படும் எந்த இடம் அப்படின்றது வந்து மகாவீரர் வந்து அவருக்கு முன்னாடி வந்து தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மகாவீரருக்கு முன்னாடி 23 பேர் இருப்பாங்க தீர்த்தம். கடைசி தீர்த்தங்கரர் சமண சமயத்துல வந்து மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள். அதுல முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். அதே மாதிரி அப்படியே வரிசை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதுல நம்ம கேட்ட மட்டும் மொத்தம் 8 தீர்த்தங்கரர் இருக்காங்க. அதுல முதல் தீர்த்தங்கரர் பேர் என்ன அது ஒண்ணு கேட்பாங்க. அதே மாதிரி சில 2வது தீர்த்தங்கரர் கேட்டிருக்காங்க. பிளஸ் கடைசியில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, கடைசியில இருந்து கேட்பாங்க. கடைசியான தீர்த்தங்கரர் மகாவீரர். அதுக்கு முதல் இருக்கவர் யார்? 23 தீர்த்தங்கரர் பாசவர். இது வந்து சும்மா ஜஸ்ட் தீர்த்தங்கரர்கள் அப்படின்றது வந்து சமண சமயத்துல வந்து துறவிகளை சொல்லுவாங்க. கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். ஓகே, மகாவீரர் பிறந்த இடம் குந்த கிராமம் வைசாலி, இறந்த இடம் பவமுடி. மகாவீரரின் போதனைகள் 3 ரத்தினங்கள். அங்க 3 பீடங்கள், இங்க 3 ரத்தினங்கள். இங்க கரெக்டா நன்னம்பிக்கை நல்லறிவு நன்னடத்தை. அந்த 3 நன்னம்பிக்கை நல்லறிவு நன்னடத்தை. இவர் வந்து 5 விதமான கொள்கைகள், 5 விதமான 4 விதமான உண்மைகள், இங்க 5 விதமான கொள்கைகள் ஜெயினிசத்துல. ஓகேவா? முதல் வந்து பிறர் பொருளை கவரக்கூடாது, திருடக்கூடாது. அதற்காக ஃபர்ஸ்ட் முக்கியமான முதல் ஜெயினிசம் சைன மதம் முதல் கோட்பாடு கொள்கை எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, பிற உயிருக்கு துன்பம். 2வது வந்து பொய் சொல்லக்கூடாது. 3வது திருடக்கூடாது. 4வது ஓகேவா? 4வது என்ன அப்படின்னா வந்து சொத்து நம்ம சேர்க்கக்கூடாது. சொத்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. 5வது கண்டிப்பா ஒழுக்க வாழ்வு மேற்கொள்ளணும். ஒழுக்க வாழ்வு வந்து மேற்கொள்ளாம இருக்கக்கூடாது. ஒழுக்க வாழ்வு மேற்கொள்ளணும். அந்த மாதிரி வந்து இந்த 5 விதமான கொள்கைகள், 5 விதமான கொள்கைகளை வந்து நம்ம வந்து ஜெயினிசம் சொல்றாங்க. புரிஞ்சு 5 விதமான கொள்கை முன்னாடி திருப்பி சொல்ல முடியுமா? திருப்பி சொல்ல முடியாது. கேட்டு புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு அவரோட படிச்சா சொல்ல முடியும். முதல் கொள்கை வந்து இவருக்கு துன்பம் செய்யக்கூடாது. 2வது பொய் சொல்லக்கூடாது. 3வது திருடக்கூடாது. 4வது சொத்து சேர்க்கக்கூடாது. சொத்து அதிகமா சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க கூட 5வது வந்து ஒழுக்க வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். ஒழுக்க வாழ்வை மேற்கொள்ளணும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. நான் சொல்றேன் ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஒழுக்க வாழ்வை வாழக்கூடாது. ஆனா நாங்களும் ஒழுக்கத்தோட வாழ வேண்டும். அங்க சொல்றோம் பாயிண்ட் ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. 5 பாயிண்ட் தான். 5 பாயிண்ட் முதல் 4 பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே ஆரம்பிச்சிருந்தது. இப்போதுதான் வந்து ஜெயினிசத்துல மகாவீரர் தான் இந்ததான் கடைசியா சொல்றாரு ஒழுக்க வாழ்வை மேற்கொள்ள வேண்டும், ஒழுக்க வாழ்வை வாழக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாரு. பிரம்மச்சரியம் அது ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க, பிரம்மச்சரியம்னாலே ஒழுக்க வாழ்வு. ஒருத்தவங்க வந்து திருமணம் ஆகாதவங்க என்ன சொல்லுவாங்க, பிரம்மச்சாரியா இருக்காங்க அப்படின்னாங்க. பிரம்மச்சாரி திருமணம் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பிரம்மச்சரியம் அப்படின்னா ஒழுக்க வாழ்வை மேற்கொள்றவங்க பிரம்மச்சரியம் சொல்லணும். ஓகே, திருமணம் ஆகாம இருக்கவங்க அவருக்கு கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருமணம் ஆகாம தான் சொல்லுவாங்க. ஆனா திருமணம் ஆனா வந்து ஒழுக்க வாழ்வை மேற்கொள்றவங்க தான் அந்த பிரம்மச்சாரின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துவாங்க. அதனால வந்து இந்த மகாவீரரோட கொள்கைகள் புரிஞ்சா, மகாவீரரோட போதனைகள் புரிஞ்சா, இதெல்லாம் வந்து புக்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க கேட்டதை அப்படியே வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி இப்ப நான் சொல்றது போற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்.
ஓகே. ஆனா கேட்டுங்க, கேட்டு அடுத்து நீங்க புக்ல படிக்கும் போது என்ன அப்படின்னு இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி ஃபுல்லா வந்து நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் ஒரு ஹிஸ்டரி, ஏன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து படிச்சு புரிஞ்சுக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்றது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து இன்டெப்தா டீப்பா நம்ம வந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை, படிக்கணும். இன்டெப்தா வந்து நம்ம படிக்கணும். அதை வந்து படிக்கும்போது சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹிஸ்டரியில வந்து மகாவீரரை பத்தி சொல்லியாச்சு. ஓகே. மகாவீரர் எத்தனாவது தீர்த்தங்கள் எண்ணிக்கை, மகாவீரோட போதனைகள், மகாவீரோட கொள்கைகள், இன்னும் வந்து ஜெயினிசம், ஜைன மதத்தை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல நிறைய எப்படி சீடர்கள் என்னென்ன பண்றாங்க அவங்கள பத்தி நம்ம வந்து எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஜைனிசத்துல வந்து 2 பேர், சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 பிரிவா வர்றாங்க. வட இந்தியாவில இருக்கவங்க பத்திரபாகு, வட இந்தியாவில வந்து பத்திரபாகு வந்து அப்படியே வட இந்தியாவில இருந்து சந்திரகுப்த மன்னரோட சேர்ந்து நம்ம சரவண பலவெல்லாம் வந்துருவாங்க கர்நாடகாவுக்கு. அதாவது வந்து இன்னொருத்தர் வந்து ஸ்துலபாகு, பத்திரபாகு, ஸ்துலபாகு 2 பேர் தான் மெயின். அவங்க தான் இந்த ஜைனிசத்தை வந்து 2 பாட்டா பிரிக்கிறாங்க. புத்த சமயத்தை வந்து பிரிக்கிறது வந்து அப்புறம் சொல்லுவாங்க. கனிஷ்க காலத்துல புத்த சமயத்தை பிரிக்கிறாங்க. நான் புத்த சமயம் சொன்னா, ஆனா இருந்தாலும் புத்தரை பத்தி சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் ஜெயின்ஸ் ஆனா புத்த சமய மாநாடை பத்தி கூட நேற்று நம்ம சும்மா வார்த்தை அதை பத்தி சொல்லணும். புத்த சமய மாநாடை பத்தி சொன்னா நான் என்ன சும்மா நான் சொல்றேன். புத்த சமய மாநாடு, முதல் மாநாடு என்ன நடைபெற்றது, யாரு அப்படின்னா அந்த மன்னர்களோட பேர்லாம் நீங்க வந்து சீக்கிரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. புத்த சமய மாநாடு, முதல் மாநாடு என்ன நடைபெற்றது, 2ஆவது மாநாடு என்ன நடைபெற்றது, 3ஆவது மாநாடு என்ன நடைபெற்றது, 4ஆவது மாநாடு என்ன நடைபெற்றது, முதல் மாநாட்டுல என்ன நிகழ்வுகள் நடந்தது, 2ஆவது மாநாட்டுல என்ன நடந்துச்சு, 3ஆவது மாநாடு என்ன நடந்துச்சு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க. முதல் மாநாடு, 2ஆவது மாநாடு, 3ஆவது மாநாடு, 4ஆவது மாநாடு அப்படின்னு. அதே மாதிரியா ஜைனிசத்துல வந்து 2 மாநாடு நடக்கும். ஓகே. முதல் மாநாடு, 2ஆவது மாநாடு. அதாவது ஜைனிசத்துல 2 பிரிவு. ஓகே. ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ஓகே. ஸ்வேதம்பரர், திகம்பரர் அப்படின்னு வந்து ஜைனிசம் வந்து 2 பாட்டா பிரியும். ஸ்வேதம்பரர் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டுப்பாங்க, வெள்ளை ஆடை அணிஞ்சிருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டாங்க. இன்னொரு ஜெயினிசம் என்ன பண்ணுவாங்க, மகாவீரரே வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம ரோட்ல நடந்து போவாரு. யாராவது ட்ரெஸ் இல்லாம நடந்து போனா என்ன பண்ணுவாங்க, மக்கள் போறா சொல்றீங்க. ஆனா வந்து மகாவீரர் அப்படிதான் வந்து ஊருக்குள்ள நடந்து போகும்போது ஏன்னா பசி எவ்வளவு நேரம் தாங்க முடியும், பசி வந்து அவங்க தாங்க முடியற அளவுக்கு பசி தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. முடியாத வருஷத்துக்கு எங்கிட்ட சாப்பாடு ஒண்ணு பிச்சைக்காரங்க திருக்க மாதிரி வந்து இருக்கவங்க வந்து சோறு கேட்க ஊருக்குள்ள வராங்கல்ல, அப்படி ஒரு ஊருக்குள்ள வந்து சாப்பாடு கேட்க வரும்போது யாராவது ஒருத்தவங்க கிருக்க அப்படின்னு சொல்லி நார்மலா ட்ரெஸ் போட்டு வந்தா ஏதோ உபசரிச்சா அவங்க இந்த மாதிரி ஒரு தோட்டத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, யாரையும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, உடனே என்ன பண்ணுவாங்க அப்படியே அவர் வந்து முள்ளு, குச்சி, கம்பு எல்லாத்தையும் வந்து அடிப்பாங்க. அவன் உடம்பு பூராமே வந்து காயங்களும், அந்த காயத்துல வெளியே ரத்தமும், ரத்தத்துல இருந்து வரையக்கூடிய சலம், இந்த மாதிரி வந்து உடம்பே அப்படி இருக்குமா. ஆனா அவ்வளவு தூரம் வந்து துன்பத்தை தாங்கிட்டு, ஏன்னா வந்து இந்த ஜெயினிசமே துன்பத்தை தாங்கணும். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிற உயிர்களை துன்பம் செய்யக்கூடாதுனாங்க. அதனால எந்த ஒரு உயிரையும் வந்து துன்பப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நடந்து போகும்போதே வந்து மயில் ஏதாவது தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா கீழே வந்து உயிர்கள் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சமைக்கும் போது கூட அந்த சமைச்சு சாப்பிடுறதுல கூட வந்து அந்த சமையல வந்து சமைக்கும் போது அந்த தண்ணியில இருக்கக்கூடிய உயிரினங்களா இருந்தாங்க சமைக்க சாப்பிடக்கூடாது. பிளஸ் பழங்களும் இயற்கையில் வரக்கூடிய இதுதான் சாப்பிடணும். அதனால வேளாண்மை பண்றதே வந்து நம்ம வந்து நிறைய உயிர்களை கொண்டு நம்ம வேளாண்மை பண்றோம் அப்படின்ற அளவுக்கு ஜைனிசம் கொள்கைகள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஜைனிசத்தை வந்து எந்த ஒரு உயிரையும் துன்பம் செய்யக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து ஜைனிசம் அப்படின்னா என்ன மதம், சைனர்கள், சைன மதம். ஓகே. புத்த மதம், சைன மதம். ஓகே. சைன மதத்துல வந்து நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். மகாவீரர் பத்தி பாருங்க எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம மகாவீரர் பத்தி இருக்கு. இதெல்லாம் புக்கில் வந்து நம்ம வரணும்ல, ஒரு நாள் ஃபுல்லா வந்து இவங்களை பத்தி நம்ம நடத்தி போயிட்டே இருக்கலாம். அதே வந்து 2 மணி நேரம் நடத்தலாம், 1 மணி நேரம் நடத்தலாம், அவங்க 1/2 மணி நேரம் நடத்தலாம். அது மாதிரி 20 கொஸ்டின் முடிச்சிடலாம். இப்போ மகாவீரர் எடுத்தா இதுல 20 கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. அந்த 20 கொஸ்டின் தான் தெரிஞ்சு போலீஸ் அளவுக்கு கேட்பாங்க. அடுத்து கொஞ்சம் இன்டெப்தா கேட்கற வந்து குரூப் 4 எல்லாம் கேட்கணும். புக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ மகாவீரர் 2 பிரிவுகள் சொன்னோம். ஸ்வேதம்பரர், இன்னொன்னு சொல்ல திகம்பரர் அப்படின்னு சொல்லி. ஸ்வேதம்பரர் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்த சமண சமயத்துக்கு பிரிவது யாருன்னு கேட்டா யாரவங்க, ஸ்வேதம்பரர். ஆடையே அணியாதவங்க என்ன சொன்னாங்கன்னா
திசையவே ஆடையா அணிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. திசை எந்த ஒரு ஆடையை அணியாம இருக்கக்கூடிய வந்து திகம்பரர்கள். இவங்க எல்லாம் வந்து என்ன அப்படின்றது சொல்றது வந்து மகாவீரர். அதை பத்தி வாசிக்கமா சொல்லுவோம். இப்ப வரைக்கும் நம்ம ஸ்டோரிஸ் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஹிஸ்டரியில. அடுத்த வந்து நம்ம வந்து இந்த நேற்று சொன்ன மகாஜன பதங்கள்ல வந்து கரியங்கா, சிசுநாகா, நந்த வம்சம், அந்த 3 வம்சங்கள் சொன்ன. கரியங்கா யாரும் ஸ்டார்ட் பண்ண அப்படியே சும்மா ஜஸ்ட் 3 கொஸ்டின் தான் இருந்துச்சு. சிசுநாகாவில ஒண்ணுதான் படிச்சோம். சிசுநாகா வம்சத்தை தோற்றியது சிசுநாகர். இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து 2வது விளக்கு எழுதல என்ன அப்படின்னா, அது வந்து அடுத்து ஒண்ணு வந்து காலசோகா. சிசுநாகாவுக்கு அடுத்து வர்றது காலசோகா. காகவர்மன் என்று அழைக்கப்பட காலசோகா. காலசோகா எதையோ வருவோம் நம்ம படிப்போம். 2வது புத்த சமய மாநாடு யாரோட தலைமையில் நடக்கும்? காலசோகா. அந்த காலசோகா யாருன்னா சிசுநாகரோட அடுத்த வருவது. சிசுநாக வம்சத்துல சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தார் சிசுநாகர். அடுத்து வந்து காலசோகா. அடுத்து 3வது வந்து மௌரிய பேரரசு. 3வது மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசை தோற்றுவித்தோர் சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசை தோற்றுவித்தார் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியரை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டா அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் வரலாற்று நூல், வரலாற்று தலைவர் மாதிரி வரலாற்று நூல். முதல் அந்த பயங்கரமான ஒரு நூல் அர்த்த சாஸ்திரம் வந்து முதல்லே வந்து ஆட்சி முறைகளை பற்றி கூறும் நூல். ஒரு நூல் அப்படின்னா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஏதோ இருக்கும். ஆனா ஒரு மன்னரோட ஆட்சி முறைகளை முதலாக கூறும் நூல் என்னது? அர்த்த சாஸ்திரம். வரலாற்று சிறப்பான நூல். அந்த வரலாற்று நூலை வந்து யாரு ஃபர்ஸ்ட் எத்தனாம் ஆண்டு 1904 ராக சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? அதாவது செகண்ட் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்ல இப்போ வந்து நம்ம வந்து அர்த்த சாஸ்திரம் எழுதுனது யாருன்னு தெரிஞ்சுட்டாவே போதும். அதுக்கடுத்து அது என்ன அப்படின்றது அர்த்த சாஸ்திரம் எழுதுனது கௌடில்யர். அதுக்கு இன்னொரு பேர் வந்து சாணக்கியர். கௌடில்யர், சாணக்கியர். இன்னும் வந்து விஷ்ணுகுப்தர்னு சொல்லலாம். இன்னும் வந்து அவர் வந்து என்ன சொல்லலாம்? விஷ்ணுகுப்தர். அவர் வந்து கடைசி நந்த அரசர். அந்த வம்சத்தின் கடைசி அரசர் தனநந்தர். தனநந்தர்கிட்ட அமைச்சரா இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டவே அவங்க வந்து இனி வந்து அங்க உங்கள்கிட்ட நான் வந்து அமைச்சருக்கு வாய்ப்புல நான் போறேன். ஆனா வந்து போய் உங்களை தோற்கக்கூடியதே ஒரு மன்னரை நான் உருவாக்கி நான் தோற்கடிக்கிறேன் இது பண்ண தோற்கடிச்சு புதுசு ஒரு ஆட்சி உருவாங்க அப்படின்ட்டு அப்படியே போறாரு. போகும்போது அங்க சந்திரகுப்த மௌரியர் அவர் வந்து 20 ஏஜ்ல வந்து அங்க வந்து மாடு மேய்த்து கொண்டு அங்க இருக்கவங்களுக்கு பூரா வந்து என்ன பண்றாருன்னா வந்து கொஞ்சம் அதை செய்து பாக்குறாரு. இவர் நம்ம ஒரு மன்னர் நமக்கு யார் உருவாக்குவா? அப்புறம் சந்திரகுப்த மௌரிய பாக்குறாரு. சரி நான் வந்து வா என் கூட வந்தேன்னா உன்னை நான் மன்னரா மாத்துறேன் அப்படின்னே சரி ஓகே அப்படின்னே சரி அவரு வந்து போறாரு. உடனே அப்ப வந்து இந்தியாவில ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி, பழமையான பல்கலைக்கழகம், ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி தட்சசீலம். தட்சசீலத்துல வந்து அந்த கல்வி முறையெல்லாம் கிடையாது. ஒன்லி போர் பயிற்சி முறை. ஒரு மன்னருக்கு தேவையான எல்லாமே ஒரு போரை செய்வதற்கு என்னன்னா அந்த இதுல போய் அவர் வந்து பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இங்க வராரு. வந்து தனநந்தரோட ஃபைட் ஹோல்டு வைக்கிறாரு. சந்திரகுப்த மௌரியர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு இந்தியாவிலே மௌரிய பேரரசு நந்தவம்சத்தின் கடைசி தனநந்தரை தோற்கடித்து மௌரிய பேரரசை தோற்றுவித்தார் சந்திரகுப்த மௌரியர். குப்தர் ஒருத்தர், மௌரிய பேரரசு ஒருத்தர். அங்க வந்து சந்திரகுப்தர் ஒருத்தர், குப்தர்களா 1ஆம் சந்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தர் வருவாங்க. ஆனா இவர் வந்து சந்திரகுப்த மௌரியர், மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மௌரிய பேரரசு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சான்றுகள். ஃபர்ஸ்ட் மௌரிய பேரரசு என்னது? சான்றுகள். சான்றுகள் 2 வகையா சொன்னான். தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் மௌரிய பேரரசு பத்தி நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அர்த்த சாஸ்திரம் தான். மௌரிய பேரரசு பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா மௌரிய பேரரசுல வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து கடைசி மன்னர் வரைக்கும் சந்திரகுப்த மௌரியர். அதுக்கடுத்து வந்து பிந்துசாரர். அவர் பிந்துசாரர், இந்த பிந்துசாரர். பிந்துசாரர் அடுத்து அசோகர். 3ஆம் மன்னர் யாரு? அசோகர். ஏன்னா நமக்கு தெரியும் சின்ன பிள்ளையில அசோகர் வந்து மிகச்சிறந்த அரசர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மிகச்சிறந்த அசோகர். அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்திரகுப்த மௌரியர். இந்த மாதிரி மன்னர்களை பற்றி ஃபர்ஸ்ட் அர்த்த சாஸ்திரம் வந்து 3 பகுதிகள், 15 ஓகே அதிகரணம் அல்லது அத்தியாயம். ஓகே அதே மாதிரி வந்து 180 ஃபர்ஸ்ட் 3 பிரிவு, 15 அதிகரணம். அதே மாதிரி அதிகாரம் அத்தியாயங்கள் பாடங்கள் மாதிரி வந்து பிரிவுகள். ஓகே 180 இருக்கு பிரிவு இருக்கு. ஓகே அது வந்து இன்னும் நல்லா தெளிவா சொல்லலாம்.
முதல் பிரிவு என்ன ஆகும், செகண்ட் பிரிவு என்ன ஆகும், எல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் உள்ள போய் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அதை அடுத்து சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து கௌடில்யர் அர்த்தசாஸ்திரம் நூல் எழுதுன்னு யாரு கௌடில்யர் போதும். ஓகே, கௌடில்யோட வேறு பேர், அவர் யார்கிட்ட அமைச்சரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சாங்க. அர்த்தசாஸ்திரம் ஃபர்ஸ்ட் நூல். அடுத்து ரெண்டாவது நூல் நம்ம சான்றிதழ்ல வந்து அடுத்து ரெண்டாவது நூல் வந்து முத்ரா ராட்சசம். முத்ரா ராட்சசம் அது வந்து நமக்கு வந்து புத்தர் காலத்தில் எழுதப்பட்டது. ஆனா புத்தர் காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் மௌரிய பேரரசை பத்தி நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து இண்டிகா, மெகஸ்தனிஸ் எழுதுனது. இந்த 3 நூல்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமா கேள்வியும் கேட்பாங்க. அந்த 3 நூல்களுமே நமக்கு வந்து மௌரிய பேரரசை பத்தி சொல்லும். இன்னும் வந்து நம்ம நிறைய நூல்கள்லாம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பேசிக்னால வந்து எவ்வளவு தெரிஞ்சா போதும். அதே மாதிரி தொல்பொருள் சான்றுகள் வந்து கல்வெட்டுக்கள், கல்வெட்டு பூராமே அசோகரோட வாழ்க்கை முறை பூராமே கல்வெட்டுக்கள் தான். அவரோட எல்லா நிகழ்வுகளையுமே கல்வெட்டு எழுதியிருக்காரு. மொத்தம் வந்து அவரோட கல்வெட்டு வந்து 4 விதமா பிரிக்கலாம். பெரிய பாறை கல்வெட்டுக்கள், சிறிய பாறை கல்வெட்டுக்கள். சொல்லுங்க. ஓகேவா? 100 கொஸ்டின் நேற்று நடத்தினோம். நேற்று நடத்துல வந்து எவ்வளவு படிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் படிச்சே ஆகலாம். 100 கொஸ்டின் படிக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து கொஸ்டின் டைப்ல படிக்கலாம். கொஸ்டின் டைப்ல படிக்கிறதுன்றது வந்து நமக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஸ்டின் டைப்ல படிக்கிறோம். ஆனா கொஸ்டின் டைப்ல படிக்கிறதுன்றது வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து எவ்வளவு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம தியரிட்டிக்கலா அப்படியே நம்ம சென்டென்ஸ் வாசிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து புக்ல வந்து நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். நம்ம இப்ப கொஸ்டின் டைப் படிச்சிட்டோம்னா உடனே 6வது 7வது 8வது 9வது 10வது புக்கு அதில் சோசியல் எடுத்து ஹிஸ்டரி எடுத்து வாசிக்கணும். அது சிந்துசம நாகரிகம்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஒரு இடம் ரீட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சிந்துசம நாகரிகம், அடுத்து ஆரிய நாகரிகம், வேதகால நாகரிகம், புதிய வேத காலம், பழைய வேத காலம், புதிய வேத காலம், அடுத்து வந்து சமயங்களின் எழுச்சி, சமயங்களின் எழுச்சியில வந்து புத்த சமயம், சமண சமயம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு லெசனாவே கொடுத்துருவாங்க. இப்போ புத்த சமயம்னா புத்தரை பத்தி நமக்கு எவ்வளவு கேள்விகள் தெரியும் அப்படின்றத இப்ப நம்ம நேற்று படிச்சோம். ஆனா புத்தரை பத்தி நம்ம வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து புத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து புக்ல படிக்கும் போது நிறைய விஷயங்கள். ஏன்னா எதெல்லாம் கேட்பாங்க எதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ 10th அளவுக்கு மெட்டீரியல் இருக்கிறது கேட்கலாம். ஆனா அதுக்கடுத்து இன்னும் இப்போதைக்கு வந்து அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து 6ஆம் வகுப்புல வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து எளிமையா இருந்துச்சு. இப்ப எல்லாம் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் உள்ள இருந்து இன்னரா கேட்கும் போது நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. புத்தர் அவர் எந்த மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர், எந்த மன்னர்கள், சாக்கிய குலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் அவங்க வந்து வர்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்த மெட்டீரியல் இருக்காது. ஆனா இது வந்து அடுத்த மெட்டீரியல் இருக்கும். நம்ம இங்க வந்து புத்தரோட அப்பா பேரு, புத்தரோட அம்மா பேரு அது வந்து இருக்கு. இன்னும் நம்ம வந்து அவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா புத்தர் எந்த ஆண்டு பிறந்தாரு, எந்த ஆண்டு இறந்தாரு அது தெரிஞ்சுக்கலாம். பிறந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டே இறந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நேற்று வாசிக்கும் போது புத்தர் எப்ப பிறந்தாரு, எப்படி இறந்தாரு அப்படின்றத வந்து எங்க இறந்தாரு. ஆனா அதுக்குள்ள வந்து புத்தர் வந்து அவரோட வாழ்க்கையில வந்து நேற்று சொன்ன ஒரு பாயிண்ட், அவர் வந்து பிறக்கும் போதே வந்து அவர் ஜாதகம் இருக்கும் போது அவர் வந்து துறவியா மாறிடுவாரு, அவர் வந்து அரசரா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னமே அவர் வந்து அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அந்த அவர் துறவரம் மேற்கொள்வதற்கு துன்பங்களே அவருக்கு கண்ணில் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து அவரை வளர்த்து ரொம்ப சிறப்பா வந்து ஒரு மன்னரா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு. முயற்சி பண்ணி மேக்சிமம் திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. 16 வயசுல யசோதா அப்படிங்கிற திருமணம் பண்ணிட்டாங்க. அவர் ராகுலன்னு ஒரு பையன் பிறந்தாரு. பிறந்துட்டு வயசு பட்டத்து வருவதற்கான வயது அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, சரி போதும் நீ வந்து பட்டம் எனக்கு வந்து நீ வந்து மன்னரா வந்து நீ வந்து பட்டம் சொல்லிக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரண்மனைக்கு ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 காட்சிகளை பார்க்கிறாரு. ஒரு 4 காட்சிகளை பார்த்து அவர் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகிறது. 4 காட்சிகள் அப்படின்னா வந்து ஒரு வயதான முதியவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அப்படியே அவரை வந்து யாரையும் பார்த்துருக்கு யாருமே முகம் முழுவதும் துன்பம் நிறைந்த முகம். ஏன்னா வயதாகி அவர் யாரையும் பார்க்கலாட்டி எப்படி இருக்கும்,
யாருமே அவர் வந்து ஆதரிக்கிறதுக்கு அவருக்கு வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வந்து அவர் வந்து வாழ்க்கையில வந்து ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற அளவுக்கு அவரோட முகத்துல வந்து அவ்வளவு துன்பங்கள் நிறைந்த பாக்குறாரு. நம்மளும் வயதான காலத்துல இப்படிதான் இருப்போமோ, நம்மளும் வந்து யாருமே நம்மள கவனிக்காம இவ்வளவு ஒரு மோசமான நிலையத்தை அடைவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்து வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவர் அவரை பாக்குறாரு. ஒரு மனிதனுக்கு வந்து நோயும் உண்டாகும், நோய்வாய்ப்பட்டவர் அவர் பட்ட துன்பத்தை பார்த்து நம்மளும் வந்து இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டனா இவ்வளவுதான் துன்பம் பண்ணாங்க. மூணாவது வந்து ஒரு இனத்தை வந்து தூக்கிட்டு போவாங்க. சோ இறந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்படிதான் வந்து தூக்கிட்டு போவாங்க. பிளஸ் நம்மளும் வந்து ஒரு மனிதன் அப்படின்னா இறப்பு நமக்கு இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற பாக்குறாரு. ஆனா இதெல்லாம் வந்து துன்பங்கள் நிறைந்த 3 காட்சியை வந்து ஒரு காட்சி மட்டும் பாக்குறாரு. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க.